அன்னைக்கு ஒரு நாள் மதுரையிலேருந்து தேனி போயிட்டு இருந்தோம் நானும் ஃப்ரெண்டும். அப்போ பார்த்த ஹோட்டல் தாங்க 80 வருஷம் பழமையானது ராணி விலாஸ் ஹோட்டல் பார்த்தோங்க. இது வந்து செக்கானூரணி அப்படின்ற ஒரு கிராமத்துக்குள்ள தாங்க இருக்கு. இது பைபாஸ் ஓரமா தான் இருக்கு. எப்போ மதுரைக்கு ஷூட்டிங் வந்தாலும் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் இங்கேருந்து சாப்பாடு போகும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஃபுட் ரிவ்யூ இர்ஃபான் வந்து இங்கே தான் சாப்பிட்டு ரிவ்யூ போட்டான். அதை பார்த்துட்டு சரி சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போனோங்க. இங்க என்ன மெனுன்னு கேட்கும்போது 3 விஷயம் சொன்னாங்க. புளி ஆம்லெட் சொன்னாங்க. அப்புறம் வந்து மட்டன் சுக்கா ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அடுத்து வந்து குடல் குழம்பு ஃபேமஸ்ன்னாங்க. சரி அது ஒரு 2 சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. குடக்குழம்பு ஊத்துறாங்க. பார்த்தா அது புளிக்குழம்பு மாரியே இருந்துச்சுங்க. சரி மட்டன் சுக்கா சாப்பிடலாம்னு மட்டன் சுக்கா தூக்கி வாயில வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா, அது பச்சை வாட அடிக்குது. கறி நல்லா வேகவே இல்லங்க. சரி அத ஏதாச்சும் ஆம்லெட்டாச்சும் சாப்பிடலாம். வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லி சாப்பிட்டா ஃபுல்லா ஆயிலு, கருகி போயிருந்துச்சுங்க. உண்மையிலேயே ரொம்ப எனக்கு கஷ்டமா போச்சு. ஏன்னா குடுத்த ரூ. 600 வாங்கிட்டாங்க. பில்ல போட்டாங்க. சரி கொட்டுறதுக்கு மனசு இல்ல. சரி ஃப்ரெண்ட திட்டிட்டே இருந்தேன். ஏன்டா நீ சொல்லி தானே இங்க சாப்பிட்ட. தள்ளுவண்டி கடையில சாப்பிட்டு போயிடலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே இருந்தேன். சரி வழி இல்லையே ரூ. 600 பே பண்ணுமே அப்படின்றக்காக வச்ச ஒரே ஒரு தடவ சாப்பாடு வாங்கிட்டு அத முடிச்சுட்டு எந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையிலே ஒரு வேளை கண்ணு சாப்பிட்டோம். ஆனா சுத்தமா எனக்கு விருப்பமே இல்ல. வழியே இல்லாம சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சாப்பிட்டேன். முக்கியமா ஸ்ட்ரிக்ட்டா ஒண்ணு போட்டிருக்காங்க. சாப்பிட்ட உடனே இலைய வந்து போட்டு எடுத்துறணும் அப்படின்னாங்க. சரி, சரி சாப்பிட்டு எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சாப்பிட்டு வெளிய வந்துட்டோங்க. இந்த இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது மாரி சாப்பிட்டீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல பார்ப்போம்.